ஹலோ ஆல் வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர். இன்னைக்கு லாஸ்ட் டே க்ளூஜோட மெமரி ஷேர் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து நான் இருந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிட்டி வந்து க்ளூஜ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிளேஸ் அங்கே தான் நான் ஸ்டே பண்ணேன். 1.5 இயர்ஸ் ஸ்டே பண்ணேன். எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, அங்கே மக்கள் வந்து ரொம்ப அழகான மக்கள், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள். அதனாலேயே அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சது. ரேசிசம் சுத்தமா இல்ல. அவங்க வந்து ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதனாலலாம் ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அது. நான் வந்து 2.5 இயர்ஸ் அங்கே இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங் டியூரேஷன் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறது. இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல மக்கள். நானும் எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் ஷாக்காக இருந்துச்சு. யூரோப்பில் நிறைய மற்ற இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பீப்புளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவங்க எப்படி பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு. நம்மளோட கல்ச்சர் மேலே அவ்வளோ ஆர்வம், நிறைய விஷயங்கள் தெரியணும்னு ஆர்வம். அது மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுது அங்கே இருக்குது. இப்போ எஸ்பெஷலி பார்த்தா நிறைய பேர் அங்கே யோகா கற்றுட்ருக்காங்க. யோகாவை பற்றி நிறையா க்யூரியாசிட்டி நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா நம்ம கல்ச்சரை பற்றி நம்ம ரிலீஜனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய இருக்குது. நிறைய பேர் அங்கே சான்ஸ்கிருத் வர கற்றுட்ருக்காங்களாமா. நிறைய பேர் நம்மளோட ரிலீஜியஸ் புக்ஸை பற்றி நம்மளோட நிறையா அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி அவங்களுக்கு இந்தியன்ஸ்னால ரொம்ப க்யூரியாசிட்டி. அதை தவிர நம்ம ஃபுட்டை பற்றி அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு க்யூரியஸாக இருக்காங்க. நான் வந்து அங்கே லோக்கல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப சமைச்சு போட்டிருக்கேன். லைக் நம்ம ஃபிஷ் மூலி, தட்ஸ் அ கேரளா டிஷ். அது அப்புறம் பருப்பு வடை, இதெல்லாம் நான் சமைச்சு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ரொம்ப ஸ்பைசி ஃபுட் சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் தி வெரி குட். அதுதான் எனக்கு கிழிச்சு விட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து எங்கள் லாஸ்ட் டே. ஸோ நாங்கள் எங்கள் மெமரிஸை ரீலிவ் பண்ணிகிட்ருந்தோம். இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். லேட் நைட்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நடந்திருக்கும். இந்த பிளேஸ் நான் எப்போவுமே என் ஹஸ்பண்ட்ட சொல்லிகிட்ருப்பேன், இஃப் ஐ வாண்ட் டு ரிட்டயர், ஐ வாண்ட் டு கோ பேக் டு க்ளூஜ்னு. அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். நாங்கள் லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ளைட் கேன்சல் ஆச்சு லுஃப்தான்ஸாவில். ஸோ ஆக்சுவலி இந்த நாள் நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது, ஆனால் அது கேன்சல் ஆச்சு. அதனால் நாங்கள் லாஸ்ட் டே அப்படியே ஸ்ட்ரீட்ஸ்லாம் சுற்றிட்டு இருந்தோம். இங்கே போய் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ட்ராம்பில் சுற்றிட்டு இருந்தோம். இதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம். லாஸ்ட் டே கூட க்ளூஜ் எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறது அந்த இடத்துல. அன்றைக்கி வந்து ஏர்போர்ட் போன அன்றைக்கி கூட தெர் வாஸ் அ பர்சன் ஹூ ஹெல்ப் மீ வித் மை பேக்ஸ். அவர் தான் என் பேக்கை எடுத்தார். அவரே செக்இன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் மக்கள் அங்கே. ஏன்னா இந்த லுஃப்தான்ஸா ஃப்ளைட் கேன்சல் ஆனதுனால நிறையா விஷயங்கள் வந்து டிக்கெட் வந்து புது டிக்கெட்டை ரீபுக் பண்ணாங்க. அதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அதனால் இந்த பர்சன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எங்களை. ஏன்னா எங்களுக்கு இந்த சீட் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. அது மாதிரி எவ்வளோ லக்கேஜ் கொண்டு போனோம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து டர்க்கிஷ் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிருந்தார். அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து அதே மாதிரி நாங்கள் நிறைய ஆட்களை பார்த்துருக்கோம். அதனால தான் க்ளூஜ் ரொம்ப பிடிச்ச பிளேஸாக மாறிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே க்ளூஜில் ஏர்போர்ட்டில் இறங்கினப்போ தெர் வாஸ் அ பர்சன் ஹூ ஆஃபர்ட் மீ டு ட்ராப், என் வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. லாஸ்ட் மீட் பண்ண பர்சனும் என் பேக், லக்கேஜ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோ நல்ல மக்கள். அதனால தான் அந்த பிளேஸ் ஃபேவரட் பிளேஸாக மாறிடுச்சு. இங்கேருந்து என்ன லேர்னிங் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா, நான் பார்த்தவங்க எல்லாமே என்கிட்ட சொன்னது, யூ கேன் சூஸ் டு பி பேட் ஆர் யூ கேன் சூஸ் டு பி குட். அது உங்கள் கையில் இருக்குன்னு. ஸோ ஒரு லேடி வந்து என்கிட்ட சொன்னாங்க அது, பீப்புள் இன் மை கண்ட்ரி சூஸ் டு பி குட்ன்னு. ஸோ அந்த ஒன் திங் இஸ் சம்திங் I'll கேரி ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஃப்ரம் திஸ் பிளேஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேக்டர் எங்களுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டி. சின்ன சிட்டி ஆனதுனால இப்போ நாங்கள் நைட்டு 1 மணி 2 மணி கூட நடக்க போவோம். ஆமாங்க. விமென் கூட அங்கே ரொம்ப சேஃப்டி. லேட் நைட்டில் நான் தனியாக கூட போயிருக்கேன். ரொம்ப சேஃபாக இருக்கும். வந்து பேசுவாங்க. லேட் நைட்டில் வந்து பேசுவாங்க. அவ்வளோ டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க எல்லாருமே. அண்ட் அங்கே இந்த டாகெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கோன்னா, எந்த கண்ட்ரி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவங்க. நைட் நாங்கள் போகும்போது அந்த டைமில் கூட நிறைய பேர் அங்கே ஜாகிங் பண்ணிருப்பாங்க. 1 மணி 12 மணிக்கெல்லாம் ஒர்க் முடிச்சு நிறைய பேர் ஜாகிங் பண்ணுறவங்க நம்மள பாஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போவாங்க. அப்படியே இல்லாட்டி நிறைய பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஸ்மைலாவது கொடுப்பாங்க அவங்க ஆக்சுவலி.
சிலவங்க லாங்குவேஜ் தெரியலன்னா பேச மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஸ்மைல் பண்ண எஃபர்ட்ஸ் எடுப்பாங்க. இது வந்து சிட்டி சென்டர். அ லேட் நைட் ஒரு 2 மணியோ, 3 மணிக்கோ இதில நாங்க நடந்துட்டுருந்தோம். ஆல்மோஸ்ட் யாருமே அந்த ஒரு கர்வ்ல இல்ல. ஆனாலுமே அவ்ளோ சேஃபா இருந்தது. அ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட் தெரியும். ரொம்ப சேஃபா இருந்தது. அது வந்து அ ரொம்ப அழகா இருந்தது. இதனாலேயே வி போத் வில் மிஸ் க்ளுஜ். ஆக்சுவலா இந்த சிட்டி நெறைய மிஸ் பண்ண போறேன் எங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் பை பை க்ளூச். ஸோ இட்ஸ் பாய் பாய் டு க்ளுஜ். நாங்க ரொம்ப விரும்பின ஒரு சிட்டி. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.